கேக் சாப்பிடணும் ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீட்டில் இருக்க நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா ஒரு 150லேருந்து 200 கிராம் வரும். ஒரு 4 பேரிச்சம்பழம். இது ஒரு அரை மணி நேரம் பாலில் ஊற வச்சு அடிச்சுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் எண்ணெய் அப்படின்னா ஒரு 100 ml எண்ணெய் அதையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா மயோனைஸ் மாதிரி வந்துடும். மறுபடியும் அரை டம்ளர் பாலில் ஒரு 1.5 கப்பு சர்க்கரை, ஒரு 150லேருந்து 200 கிராம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சர்க்கரையை போட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்து அடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. இதில் ஒரு 150 கிராம் கோதுமை மாவு அதை கலந்துட்டு லாஸ்ட்டாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இன்றைக்கி விரதம் அப்படின்றதுனால நான் முட்டை சேர்க்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா பால் கூடவே முட்டை ஒரு 2 முட்டை அடித்து சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அந்த கேக் வரும். இதை ப்ரீஹீட் பண்ண ஹவனில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்தேன்னா ஒரு நல்ல கேக் கிடைக்கும். இது நார்மலாக சாப்பிட்ற கேக் அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்னு நான் கேரண்டி சொல்ல மாட்டேன். பட் மனசார ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்டியாகவும் ஃப்ளஃபியாகவும் உங்களுக்கு கிடைக்கும்.